நாம் ஜெயிக்க பிறந்தோம். இந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்னா, இதனுடைய மெயின் பர்பஸ் இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து நம்மளுடைய இந்த கோர்ஸே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீக்வல் ஆஃப் ஆங்கிலமே அருகேவா. ஆங்கிலமே அருகேவா கோர்ஸினுடைய தொடர்ச்சி தான் இந்த கோர்ஸு. இதனுடைய மெயின் பர்பஸ் இங்கிலீஷில் வொக்காபுலரியை இம்ப்ரூவ் பண்ணும். வொக்காபுலரி அப்படின்னா நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது தெரிஞ்சதுன்னா நம்மளால் எஃபெக்டிவாக பேச முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய விஷயங்களை படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், புதிய புதிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுரைகளை, நிறைய கட்டுரைகளை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது அந்த கட்டுரைகளில் அந்த கதையோடு சேர்ந்து நம்ம ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் போது அதை நம்மளுடைய மைண்ட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம இன்னொரு முறை அந்த வார்த்தையை பார்த்த உடனே அது இந்த இடத்துல இதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இரண்டாவது, ஒவ்வொரு கட்டுரைகளும் நிச்சயமாக ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுது. அந்த மெசேஜ் நமக்கு புரியும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ கற்பது அப்படிங்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ இந்த ரெண்டு பர்பஸுக்கும் தான் நம்ம இந்த கோர்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக எனக்கு இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் நிறைய விஷயங்களை நான் இதிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் இந்த கட்டுரைகளை படிக்கும் போது தான் பரவாயில்லையே, நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லீடிங் நம்மளால் போயிட்டே இருக்க முடியுது அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்தேன். ஸோ இதையே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா இங்கிலீஷுக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் பிறந்த மாதிரி இருக்கும், இதை கேட்கின்ற எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படின்றதுனால ஸோ நான் சில கட்டுரைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதுக்கு உண்டான ரீசன் எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதில் முக்கியமாக யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒய் ஆர் தேர் எ நம்பர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ? ஏன் யூஎஸ்ஏவில் வந்து மட்டும் இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு மொபைலை கண்டுபிடிக்கிறான், ஐஃபோனுங்கிறான், ஐபேடுங்கிறான், என்னென்னவோ இன்டர்நெட்டு, எல்லா விஷயங்களும் அவன் தானே நம்ம உருவாக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவுக்கே பிரச்சனையை கொடுத்தவர் ஜப்பான், பயங்கர லீடிங்கில் வந்தார். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ட்ரபுளில் போயிருந்தாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னாவே ஜப்பான் தான் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஜப்பான் ஒரு பெரிய வல்லரசு நாடாக ஆகக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய யூஎஸ்ஏவில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரியான டைமில் எது அவங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லா கண்டுபிடிப்புகளும் அந்த நாட்டில் இருந்து நிறைய உற்பத்தி ஆகுதுன்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றினாங்க. அதை மாற்றுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னா இந்த ராபின் சர்மா. இந்த ராபின் சர்மா அப்படிங்கிறவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், யாஹூ இந்த மாதிரி மிகப்பெரிய லீடிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு அவருடைய சொற்பொழிவு ஆடுறார். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும், இப்படி இருந்தால் தான் ஒரு நிறுவனம் முன்னேறும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனுடைய அவுட்புட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற கூகுள், யாஹூ, மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லாமே. என்னன்னா, அதில் இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயினுடைய ஆட்டிடியூடை மாற்றுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் இந்த ராபின் சர்மா. இவருடைய கட்டுரைகளை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்களை யோசிக்காமல் நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க. இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள புத்தகங்கள். நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், லீட் வித்தவுட் எ டைட்டில். லீட் வித்தவுட் எ டைட்டில்ன்றதான் இதைத்தான் போய் எல்லா கம்பெனிகளும் சொல்லி கொடுத்தாரு. அந்த கம்பெனியினுடைய
தலையெழுத்தே மாறுனுச்சு. லீட் வித்தவுட் எ டைட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைமை பொறுப்பு இல்லாமலேயே நீ வழி நடத்தி செல். சார் என்னை கொண்டு போய் என்னை ஜென்ரல் மேனேஜர் ஆக்குங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவான். ஆனால் அப்படி ஒரு பொறுப்பு தேவையே இல்லை. தலைமை பகுதி எனக்கு கொடுத்தா தான் நான் வந்து சாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சாதிக்க முடியும், அந்த கம்பெனியை முன்னேற்ற முடியும். அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து ஒரு சொற்பொழிவு நிறைய நடத்தியிருக்காரு. அதை தான் நம்ம இன்றைக்கி அவுட்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய இதுதான் பார்த்தீங்கன்னா லீட் வித்தவுட் எ டைட்டில்ங்கிற புக்கு. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் புக். இவருடைய புக்கு பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு உண்டான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா த மங்க் who sold his Ferrari. ஸோ மங்க்னு தெரியும், ஒரு புத்த பிட்சுன்னு சொல்லலாம். அவர் வந்து அவருடைய ஃபெராரின்ற ஒரு காரையே விற்றவர். அது ரிலேட்டடான ஒரு அற்புதமான ஒரு செல்ஃப் பூஸ்டப் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். நிச்சயமாக இந்த புக்கை வாங்கி படிங்க, த கிரேட்னஸ் கைட். ஸோ இப்போ நம்ம கட்டுரைகள் படிக்கிறோம், இதே மாதிரி அவர் வந்து ஒரு புக்கு வடிவத்தில் போட்டிருக்காரு, கிரேட்னஸ் கைடுன்ட்டு. அந்த புக்கையும் நீங்கள் படிக்கலாம். ஃபேமிலி விஸ்டம், ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற, எப்படி ஒரு தந்தை எப்படி நடந்துக்கணும், தாய் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நல்ல நல்ல விஷயங்கள் தான் இந்த ஃபேமிலி விஸ்டம் இருக்குது. ஸோ இந்த 4 புத்தகங்களும் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள். ஓகே. ஸோ இவருடைய பங்கு இன்னைக்கு யூஎஸ்ஏவிலேருந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, ராபின் சர்மாவனுடைய பங்கு. ஸோ அதனால் அவருடைய கட்டுரைகளை நம்ம படிக்கலாம். படிக்கிறதன் மூலமாக நம்ம இங்கிலீஷும் கற்றுக்க முடியும், ஆஸ் வெல் அஸ் நம்மளை ஏதாவது முன்னேற்று தான் பார்க்கலாமே, ட்ரை பண்ணுவோம். வி பாண்ட் டு வின். ஒவ்வொரு சின்ன புல்லும் எறும்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நினைச்சதை சாதிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்குது. பாண்ட் டு வின், வி பாண்ட் டு வின். நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்தோம். நல்லா புரிஞ்சுங்க. ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய முடியுமா, ஏன் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், கடவுள் எனக்கு வந்து உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு, அவன் பாரு அதிர்ஷ்டத்தில் மேலே வந்தான், இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய வேலைகள் தான் இருக்குது. 99% நம்மளுடைய வேலைப்பாடுகளில் தான் இருக்குது. அதை நம்ம திருத்தி அமைச்சிக்கிட்டோம்னா, முன்னேற்றிக்கிட்டோம்னா, நிச்சயமாக நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கும். இதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்லி கொடுக்குற இந்த கட்டுரைகளை படிச்சுட்டு சும்மா அது கட்டுரைன்னு நினைக்காம உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற யூஎஸ்ஏ தான். எவ்வளவு கம்பெனிகள், எவ்வளவு ப்ராடக்ட், எந்த சாஃப்ட்வேர் எடுங்க யூஎஸ்லேருந்து தான் வருது, எந்த ஒரு பொருள் மெட்டீரியல் எடுங்க யூஎஸ்ஏவிலேருந்து தான் வருது. உற்பத்தி ஆகிறது என்னோ சைனாவில், ஆனால் அதனுடைய ரூட்டு எங்கே உருவாக்குறாங்க அது யூஎஸ்ஏவில் தான் வருது. ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக இந்த கட்டுரைகளை படிங்க. ஸோ இந்த கட்டுரைகளை படிக்கிறதுனால நம்ம 2 விஷயங்களை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இம்ப்ரூவ் இங்கிலீஷ் வெக்காபுலரி அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் பி அச்சீவ்ட் பை அஸ். நம்ம என்ன தான் சாதிக்க முடியும், என்னாலே முடியுமா, என்னாலே அந்த பொசிஷனுக்கு போக முடியுமான்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக முடியும். நீங்கள் என்ன நினச்சிங்கிறீங்களோ அது நடத்த முடியும், நடத்தணும். அது வீட்லேயா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளாரில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம நினைக்கிறத ஏன் நடக்காதுன்றத மாற்றத்தை கொண்டு வர்றது தான் இந்த கட்டுரைகள். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கண்டிப்பாக ஒவ்வொரு கட்டுரைகளை பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியனை, உங்களுடைய ஃபீலிங்கை, நீங்கள் என்ன நினச்சிங்க, ஐயோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை, இல்லை இது ரொம்ப புதுமையாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக போடுங்க. இல்லை நான் கண்டிப்பாக இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுவேன், நான் இதனோட ரிசல்ட்டை நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டை தயவு செஞ்சு போடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ கான்ஃபிடெண்ட்டாக we will start our first article. Thank you.